إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் அடைந்து 79வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தினம். சுதந்திரம் என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொரு நபர்களுக்கு மிக தேவையான இன்றியமையாத ஒரு காரியம். ஆங்கிலேயர்களால் ஏறத்தாழ 300 ஆண்டு காலம் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அடிமைப்பட்டு கடந்தார்கள். பேச்சுரிமைக்கோ சொத்துரிமைக்கோ வாழ்வுரிமைக்கோ எல்லாவற்றுக்குமே அந்த ஆங்கிலேயர்களிடத்தில் கையேந்துகிற ஒரு நிலைக்கு இந்த இந்தியர்களை அவர்கள் தள்ளினார்கள். அவர்களால் சில நன்மைகள் நடந்தாலும் ஏராளமான கெடுதிகளும் பாதிப்புமே இந்த நாட்டிற்கு மீதம் இருந்தது. எனவே இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களாக அன்றைக்கு இருந்த பழங்குடியினர்கள், சீக்கியர்கள், தலித்துகள், குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி எண்ணிலடங்காத உயிர் தியாகங்களையும் பொருளாதார தியாகங்களை எல்லாம் செய்து இந்த நாட்டின் சுதந்திரத்தை அடைந்து 79வது வருடத்தில் நாம் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த தருணத்தில் எது சுதந்திரம் என்கிற தலைப்பின் கீழ் உண்மையில் மனித குலத்திற்கு நினைவுபடுத்த வேண்டிய சில பாடங்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சுதந்திரம் என்றவுடன் எல்லா மக்களுக்கும் ஒரு எண்ணம் எழ ஆரம்பிக்கிறது. நான் எதையும் பேசுவேன், எதையும் செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது, மாறாக நான் சுதந்திரம் அடைந்த ஒருவன். ஏன் கேட்க முடியாது தெரியுமா? நான் ஒரு சுதந்திரம் பெற்றவன் என்ற ஒரு சிந்தனை உலகத்தில், அதிலும் குறிப்பாக நவீன நாகரிகத்தை வளர்த்து கொண்டிருக்கிற ஏகாதிபத்திய நாடாக இருக்கிற அமெரிக்கா போன்ற நாடுகள் உலகத்தில் இதை கூக்குரலாக இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சுதந்திரம் எது? இன்றைக்கு மனிதர்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது எது? இஸ்லாம் எதை குறித்து பேசுகிறது என்பதைத்தான் இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் சுதந்திரம் என்ற அந்த பெயரை பயன்படுத்தி பல வரம்பு கடந்த காரியங்களை பணத்திமிரு படைத்த பல மனிதர்கள் எங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற சிந்தனையில் நாகரிகத்தையே சீர்குலைக்கக்கூடிய பல காரியத்தை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு உலகத்தில் புற்று வியாதியை போன்று பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு சித்தாந்தம் என்பது LGBTQ என்ற ஒரு அமைப்பு. இந்த பெயரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இது தமிழகத்திலும் இருக்கிறது, அமெரிக்காவிலும் இருக்கிறது, ஐரோப்பிய தேசங்களில் இருக்கிறது, வேறு எங்கெல்லாம் நார்த்திக சிந்தனைகள் வளர்கிறதோ அங்கெல்லாம் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது, தமிழகத்திலும் இருக்கிறது. அது என்ன LGBTQ என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்வதை போன்று, ஒரு பெண் ஆணை திருமணம் செய்வதை போன்று ஒரு ஆண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். ஓரின சேர்க்கை என்பதை இப்படியான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு உலகத்தில் இதை ஆகமாக்குவதற்கு ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், அமெரிக்காவில் ஒருவர் அந்த USA பிரசிடென்ட் ஆக வேண்டும் என்றால் இந்த ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு கொடுத்ததாக ஆகவே முடியும். இதற்கு முன்னால் இருந்த ஜார்ஜ் புஷ்ஷாக இருக்கலாம், பிறகு வந்த ஒபாமாவாக இருக்கலாம், அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக இப்போது வந்திருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது இதில் போட்டியிடக்கூடிய ஜனநாயகத்தின் தொகுதியை சார்ந்த வேறு யாராக இருந்தாலும் சரி, USAவில் அந்த நாட்டினுடைய பிரசிடென்டாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஓரின சேர்க்கைக்கு நீங்கள் ஆதரவு தந்தாக வேண்டும். ஏன்? ஓரின சேர்க்கை கொண்ட அந்த கப்பிள்ஸ், அந்த தம்பதியர்கள் அந்த நாட்டில் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது வெறும் அமெரிக்காவில் நடக்கிற நிகழ்வு என்று நினைக்காதீர்கள். சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழகத்தில், சென்னையில் LGBTQ என்ற பெயரில் ஒரு பேரணி ஒன்றை நடத்துகிறார்கள். ஆம்பளை பொம்பளை மாதிரி டிரெஸ் போட்டு வந்து நிக்கிறான், கம்மலை போடுறான், வளையல போடுறான், மூக்குத்தி போடுறான், எல்லாத்தையும் போட்டுட்டு அது அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு விசித்திரமான கூட்டமாக தெரியும். இதை சென்னையிலும் நடத்தினார்கள், கோயம்புத்தூரிலும் நடத்தினார்கள், அடுத்து மதுரையிலும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த சிந்தனை தற்போது மக்கள்கிட்ட அதிகமாக வளர்கிறது. எந்த சிந்தனை? ஓரின சேர்க்கை என்கிற சிந்தனை. இதை இன்றைக்கு உலகம் வளர்த்தும் விடுகிறது. 2018 இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் கொடுத்த 2 சிறப்புமிக்க தீர்ப்பு, அதை நான் இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தீர்ப்பு என்னவென்றால், 16 வயதை அடைந்த ஒரு பெண் தான் யாரோடு வேண்டுமானாலும் தன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளலாம். 16 வயசு, ஏறத்தாழ 10th முடிச்சு 11th ஸ்டாண்டர்ட் போற ஒரு பொம்பளை பிள்ளை. அவ என்னனாலும் பண்ணனா பெத்த தகப்பன் கேட்க முடியாது. இப்ப இந்தியாவில் இருக்கிற ரூல் இது. அது மாதிரி ஒரு ஆண் தன் இனத்தை சார்ந்தவனையோ, ஒரு பெண் தன் இனத்தை சார்ந்தவளையோ திருமணம் முடித்தால் அதை திருமணமாக அங்கீகரிக்க வேண்டும். அது ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆக்கிக்கலாம். அத கல்யாணமாக இந்த நாடு பொருந்திக் கொள்ளும். இந்திய நாடு என்ன செய்யும்? அது கல்யாணம் தான், இவர் மாப்பிள்ளை தான், அவர் பொண்ணு தான், அல்லது இவ பொண்ணு தான், அவ மாப்பிள்ளை தான் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறது. எதுக்கு இந்த தகவல்களை சொல்கிறோம் தெரியுமா? இந்த ஓரின சேர்க்கை என்ற இந்த பாவத்தை நம்மில் இருக்கக்கூடிய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள மறுக்கிறோம். விபச்சாரம் வேற, ஓரின சேர்க்கை வேற. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ சபீலா, அது வெட்கங்கெட்ட காரியமாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது, அந்த காரியத்துக்கு போயிராத அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சூரா ஃபுர்கானில் நீங்கள் பார்க்கலாம், வலா யஸ்னூன், இறையச்சவாதிகள், ஈமான் கொண்டவர்கள் விபச்சாரம் புரிய மாட்டார்கள். ஒமை யஃபால் தாலிக், எவன் விபச்சாரம் புரிகிறானோ ஃபயல்கா அஸாமா, அவன் வேதனையை சந்திப்பான். மறுமையினுடைய வேதனை அவனுக்கு ரெட்டிப்பு மடங்காக்கப்படும். விபச்சாரம் செஞ்சவனுக்கு உலக தண்டனையில ஒண்ணு இல்ல, நீ மறுமையில வாங்குறான்ல. இப்படி இந்த வெக்கங்கட்ட காரியத்தை குர்ஆன் நெடுகிலும் பல இடத்தில்
அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டே வருகிறான். அந்த விபச்சாரத்தை விட ஒரு படி உயர்ந்த பாவம் தான் இந்த ஓரினை சேர்க்கை. இது அப்படியே காட்டு தீயாக பரவி தனிமையில் இருக்கிற முதியவருக்கும் இந்த சிந்தனை இன்றைக்கு வர ஆரம்பித்து விட்டது. தனிமையில் இருக்கிற இளைஞனுக்கும் இந்த சிந்தனை வர ஆரம்பித்து விட்டது. தனிமையில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த சிந்தனை வளர ஆரம்பித்து விட்டது. இத சும்மாவில் பேச வேண்டிய அளவுக்கு அவசியமா அப்படின்னா அவசியம். இந்த ஊரிலும் வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. என்ன வேடிக்கை! எந்த ஊரில் அல்லாஹ் ரசூலை குறித்து அதிகமாக பேசப்படுகிறதோ, குர்ஆனுடைய ஞானங்களை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறதோ, மார்க்க கருத்துக்கள் அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டு வருகிறதோ, இந்த ஊரில் இதை சுதந்திரம் என்ற சிந்தனையில் சில பேர் இதை வளர்த்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. சில நாட்களுக்கு முன்னால் இந்த ஊரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் என்னை சந்தித்து சில கருத்துக்களை அவர் பதிய வைக்கிறார். அது என்ன பள்ளிக்கூடம்னு சொல்ல விரும்பல, என்ன ஆசிரியர் பேரை சொல்ல விரும்பல. அவர் எதை பதிய வைத்தார் தெரியுமா? அவர் இதுவரை பார்த்தது எத்தனையோ பல இளைஞர்கள் முந்தைய காலங்களில் எல்லாம் காதலுங்கிற பேர்ல சீரழிஞ்சான். இந்த ஊர்ல நான் இப்ப பார்க்கிறது ஓரின சேர்க்கை வளர்ந்து கொண்டே இருக்குதுங்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர். அது குறித்து நீங்க பேச மாட்டீங்களா உங்களுடைய மேடைகளில்? இது வளருது, நான் கண் கூட பார்க்கிறேங்கிறார். எனக்கு நல்ல தெரியுது இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ரசூல் பேசப்படுகிறதோ, எங்கு அதிகமான மார்க்க கருத்துக்கள் பேசப்படுகிறதோ, இங்கு இந்த ஈன செயல், இழிவான ஒரு செயல் வளர்ந்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார். பள்ளி மாணவர்களிடத்தில் வளர்கிறது, கல்லூரி இளைஞர்களிடத்தில் வளர்கிறது, வயது முதிர்ந்த பெரியவர்களிடத்திலும் இது வளர்கிறது. இந்த ஓரின சேர்க்கைங்கிற பாவம் இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான விசித்திரமான ஒரு பாவம். ஏன்னு கேட்டா, ஒருத்தன் விபச்சாரம் பண்றான்னு வைங்களேன், அவன் என்னைக்குமே காதும் வச்ச மாதிரியே அந்த காரியத்தை கடத்திக்கிட்டே போவான். இன்னைக்கும் தெரியாது, 10 வருஷம் கழிச்சும் தெரியாது, 20 வருஷம் கழிச்சும் தெரியாது, அவன் செத்ததுக்கு அப்புறம் தெரியாது. அப்படி மறைக்க முடியும், அவன் மறைக்கத்தான் செய்வான். அந்த ஆணும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணும் விபச்சாரம் என்கிற குற்றச் செயலை மறைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஓரின சேர்க்கை இருக்குல்ல, மறைக்க மாட்டான், அதுக்கான ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்? நாளை பின்ன இந்த காரியம் வெளியே தெரிஞ்சதுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆளே கிடையாது. அப்ப மக்களை உருவாக்குவார்கள். ஒரு தீமை மக்களை உருவாக்கும். அப்படின்னா சிகரெட் பீடி எந்த அளவிற்கு வளர்கிறதோ, மது சாராயம் எந்த அளவிற்கு வளர்கிறதோ, அதை விட காட்டு தீயாக வளருகிற ஒரு பாவம் எது? இந்த ஓரின சேர்க்கை. பல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்ப்பார்கள். தெரியுமா? என் பிள்ளை வயிற்றுல இருக்கிறத விட எங்க இருந்தா நல்லா இருப்பான், ஹாஸ்டல்ல இருந்தா நல்லா இருப்பான், உருப்படாம போயிருவான். ஹாஸ்டல்ல வளரக்கூடிய முக்கியமான பாவத்தில் இது ஒண்ணு. ஏன்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க தெருவில் நடந்துட முடியுமா? நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஒரு 18 வயசு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 25 வயசு பையன் தோள் மேல கைய போட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? கேப்பீங்க, யாருமா நீ? அவன் யாரு? 2 பேரும் காக்கா தம்பியா தங்கச்சியா யாரு நீங்கன்னு கேப்பீங்க. இல்லன்னா உண்டு இல்லன்னு ஆக்கிடுவீங்க, வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இனிமே இந்த வேலை இருக்க கூடாது அப்படின்னு பேசுவீங்க. 2 பசங்க போன பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. 2 பொம்பளை பிள்ளை போன பாப்பீங்களா? நீங்க பார்க்க மாட்டீர்கள். இந்த காரியம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நவீன நாகரிகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற, சுதந்திரத்தை மக்களுக்கு வழங்கிவிட்டோம் என்று சொல்லுகிற நாட்டிலும் வளர்கிறது. எந்த நாட்டில் கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ அந்த நாட்டிலும் இந்த பாவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது திருத்தப்பட வேண்டாமா? திருமறை குர்ஆனில் ஒரு பாவத்தை சொல்லி அந்த பாவத்தின் காரணமாக ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது ஓரின சேர்க்கை மட்டும்தான். வேற எந்த சமுதாயத்தை எடுங்களேன். ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், சமூது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், ஷுஐப் நபியினுடைய சமுதாயத்தை, மதியன் நகரத்தை அல்லாஹ் அழித்தான், சாலிஹ் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், நூஹ் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். அத்தனை சமுதாய மக்களும் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? தூதர்களை புறக்கணித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
லூத் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். ஏன் அழிச்சான் தெரியுமா? காமத்தில் தட்டழிந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இவன் அழிக்கப்பட வேண்டியவன், இவன் சும்மா இருக்க கூடாது, இவன் சாக வேண்டியவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நீங்கள் பார்க்கலாம், சூரா அல்-அஹ்ராஃப் 7வது அத்தியாயம் 80வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். ஓ லூத்தன், லூத் என்கிற ஒரு நல்லடியாரை, ஒரு கற்பொழுக்கம் உள்ளவரை, ஒரு சாலிகானவரை நாம் ஒரு சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பினோம். இது காலலி கௌமிகி, அவர் தன் சமுதாயத்திடம் சொன்னார், அத்தூனல் ஃபாஹிஷத மா சபக்கக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன். என் மக்களே, என் சமுதாயத்தவர்களே, உலகத்தில் உங்களுக்கு முன்னால் யாரும் செய்யாத ஒரு ஈனச் செயலை, ஒரு கேவலமான செயலை நீங்கள் இப்போது சமுதாயத்திற்கு காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களே. இவருக்கு முன்னாடி இந்த பாவம் அந்த உலகத்துக்கு வரல. இந்த உலகத்துல திருட்டு இருந்தது, கொலை இருந்தது, விபச்சாரம் இருந்தது, எதுவெல்லாமோ இருந்தது. ஓரின சேர்க்கை இல்லை. முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்த மற்றொரு இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்ட முதன்மை பாவம் இது, இந்த ஓரின சேர்க்கை. சொல்லிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னக்கும் லதூனல் ரிஜால், நீங்கள் ஆண்களிடத்தில் செல்கிறீர்கள், ஷஹவத்த மின் தூனின் நிசா, உங்களுடைய மனோ இச்சையை, காம பசியை தீர்த்துக் கொள்வதற்காக திருமணம் என்கிற உறவை முறித்துவிட்டு, மனைவி என்கிற உறவை முறித்துவிட்டு நீங்கள் ஆண்களிடத்தில் செல்கிறீர்களா? பல் அன்தும் கௌமு முஸ்ரிஃபூன், நீங்கள் யாரு தெரியுமா? வரம்பு கடந்த கூட்டமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இந்த இறை தூதரின் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தது கிடையாது. பார்க்க வேண்டிய அளவிற்கு படிப்பினை இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரே சமுதாயம், ஒரே வேதனை, அந்த சமுதாயத்தை அழித்தான். ஆனால் விதவிதமான வார்த்தைகளை சொல்லி அழிக்கிறான் தெரியுமா? எப்படி பேசுகிறான் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 2 வானவர்களை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வந்த நோக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற பிள்ளையும் இஸ்மாயில் என்ற பிள்ளையும் பிறக்க இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லிவிட்டு லூத் நபியின் சமுதாயத்தை நோக்கி புறப்படுகிறார். அந்த வானவர்கள் இப்ராஹிம் நபி கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள்? லூத்துடைய சமுதாயத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறோம். முதல் நோக்கமே அதுதான், ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே. இரண்டாவது அஜெண்டா, வந்த வழியில் உங்களுக்கான நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறுக்கிடுகிறார், அங்கே என் சகோதரர் லூத் இருப்பாரே, அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், லூத் காப்பாற்றப்படுவார், லூத் பாதுகாக்கப்படுவார். சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து லூத் நபியின் சமுதாயத்திற்கு செல்கிறார்கள். வந்த வானவர்கள் மனித உருவத்தில் அழகிய ஆண் தோற்றத்தில் இருந்தார். லூத் நபி தன் வந்த விருந்தினர்களை உள்ளே அழைத்து உபசரிக்கிற நேரத்தில் வீட்டை முற்றுகையிட்ட ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த வானவர்களை குறிப்பிட்ட வானவர்கள் என்று அறியாமல் லூத் நபி இடத்தில் சொல்கிறார், லூத்தே, வெளியூர்காரர்கள் வந்திருக்கிறார்களாமே, எங்கள் இடத்தில் அனுப்பி வையுங்கள், கேன்வாஷ் பண்றதுக்கு. இந்த சிந்தனை என்ன ஆக்கும் தெரியுமா? விபச்சாரம் பண்றவன் சாகர வரைக்கும் வாயை திறக்க மாட்டான் நான் பண்றேங்கிறது. வேறு ஏதோ ஒரு பாவத்தை மறைத்து ஒளித்து செய்யக்கூடியவன் வாயை திறக்க மாட்டான். இந்த பாவம் செய்பவன் வாயை திறக்க ஆரம்பிப்பான். தெரியுமா? இது இன்பமா இருக்கும், ஆட்களை சேர்ப்பான். இது அப்படியே பரவ ஆரம்பிக்கும், காட்டுத்தீ மாதிரி பரவும். ஒன்றோடு நிக்காது, ரெண்டோடு நிக்காது, 1000தோடு 2000தோடு நிக்காது. ஒரு தலைமுறை கடக்கும் போது இந்த சமூகம் அழிகிற நிலைக்கு தள்ளப்படும். உயிர்கொல்லி நோய் என்று பார்க்கப்படுகிற எய்ட்ஸ் வருவதற்கு முதன்மை முக்கிய காரணமே இந்த ஓரின சேர்க்கை. இது வளருகிறது மக்களே. சமுதாயம் இதில் கவனமற்றிருக்கிறார்கள். இளைஞர்களை பெண் பிள்ளைகளிடம் இருந்து பழகுவதை நீங்கள் தடுத்த நீங்கள் தான் ஆண் பிள்ளைகளிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி பழகக்கூடாது என்று தடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் சிநேகிதர்கள் வேண்டாம் என்று தடுத்ததை போன்று அடுத்த பெண் பிள்ளைகளுடைய சிநேகிதம் கூட கூடாது என்று நீங்கள் தடுக்கணும். வயது முதிர்ந்த முதியவர்கள், 40 கடந்தவர்கள், 50 கடந்தவர்கள், 60 கடந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணை ஒருவேளை இழந்தால் மறுமணத்தை நோக்கி நகர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளில் ஒரு 3 சாரார் இருக்கிறார். இந்த 3 சாரார் மீது அல்லாஹ் கருணை கண் காட்டவே மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கொடூரமான வேதனை இருக்கிறது. அந்த 3வரில் ஒருவர் யார் தெரியுமா? வயது முதுமை என்று அறிந்தும் கூட இச்சையில் விபச்சார உணர்வோடு செயல்படக்கூடிய முதியவனுக்கு நாளை மறுமையில் நரகம் என்றார்கள். 20 ஆண்டு, 20 வயது, 15 வயதிலிருந்து வழிபாட்டை தேடி சென்ற பல மக்கள்
அவர்களில் சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இத்தகைய காரியத்தை செய்த நிலையில் மரணத்தை அடைவார்களே, ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்க முடியாத ஒரு வேதனையில் தவிப்பார்களே. இதை ஏன் உணர மறுக்கிறார்கள்? இந்த இளைஞர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு, இந்த ஆண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கும் இது குறித்து போதிக்கப்பட வேண்டும். நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஓரின சேர்க்கையில் இன்பத்தை கண்டவர்கள் தாம்பத்தியத்தில் இன்பத்தை காண மாட்டார்கள். அது அவர்களுடைய திருமண பந்தத்தில் பெரும் பிளவை ஏற்படுத்தும். அந்த பிளவு அவர்களுக்கு நிம்மதியை தரும். இந்த மனைவி இருப்பதால் தான் எனக்கு பிரச்சனை என்று மனைவியை இழக்க முற்படுவான். இந்த கணவன் இருப்பதால் தான் என் வாழ்க்கை எனக்கு முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது என்று கணவனை இழக்க முற்படலாம். இந்த ஊர்ல எவ்வளவு விவாகரத்து சம்பவங்கள் நடக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டாமா? ஒருவேளை இது காரணமா இருக்கலாமா இல்லையா? சமுதாயம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டாமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆடையில் இருவர் படுக்க கூடாது, நாங்க ரெண்டு ஆம்பளை கூட படுக்க கூடாது. ஒரு ஆடையில ரெண்டு பேர் படுத்தா அது புருஷ முண்டாட்டியா தான் இருக்கும். அவங்களுக்கு தான் எல்லாம் ஹலாலாச்சே, நீ எப்படினாலும் இருக்கலாமே. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உன் மனைவி உனக்கான விளைநிலம். ஃபாத்து ஹர்சக்கும் அன்னா ஷேத்தும், உன் மனைவி இடத்தில் விரும்பியவாறு செல்லு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆடையில் இருவர் படுப்பதாக இருந்தால் புருஷம் முண்டாட்டியா தான் இருக்கணும். கூட பிறந்த காக்கா கூட படுக்க கூடாது, தம்பி கூட, கூட பிறந்த லாத்தா கூட படுக்க கூடாது, தங்கச்சி கூட இருக்க கூடாது. ஏன்? இதான் ஒழுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை குறித்து சஹாபிய பெண்மணிகள், நபிகளாருடைய மனைவிமார்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களை போன்ற வெட்க உணர்வு கொண்ட நபரை பார்க்க முடியாது. திரைக்கு பின்னால் இருக்கிற கன்னிப்பெண் வெட்கப்படுவதை கூட நபி அவர்களிடத்தில் தோற்று விடுவாள். அப்படி ஒரு வெட்க உணர்வு. ரசூலுல்லாஹ் அந்த வெட்க உணர்வை தான் சஹாபாக்களுக்கு ஊட்டுவித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார் என்று தெரிந்தவுடன் ஒரு ஆண் தான் வருகிறார். வந்தவர் யார்? ஒரு ஆண், ஒரு மருமகன் வீட்டுக்கு வராரு. ரசூலுல்லாஹ் தொடை தெரிகிற வண்ணம் படுத்து கிடந்தார்கள். எழுந்து ஆடையை சரி செய்துவிட்டு உஸ்மானுக்கு அழைப்பு கொடுத்தார் நபி அவர்கள். ஏன்? வெட்க உணர்வு. இந்த உஸ்மானை கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். ஒரு நபி தோழர் தன்னுடைய சகோதரரை கண்டிக்கிறார், வெட்கப்படாத, அதிகமா கூச்சப்படாத. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், இந்த வெட்க உணர்வு இருக்கிறது ஈமானினுடைய ஒரு அங்கம் என்றார்கள். இது காலப்போக்கில் அந்த தோழிகளுக்கு தோழிகளோடு ஒரு ஈடுபாடு கூடிவிடும், தோழர்களுக்கு தோழர்களோடு ஒரு ஈடுபாடு கூடும். வயது முதிர்ந்தவர்கள் தன்னுடைய வயதுக்கு மட்டுக்கு மரியாதைக்கு வித்தியாசம் இல்லாமல் வயது குறைந்த சிறார்கள் சிறுமிகளிடத்தில் தவறான பழக்க வழக்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இது பேசப்பட வேண்டுமா அந்த ஜும்மாவில்? அவசியமா? உண்மையில் இதனால் ஒரு காலத்தில் சீரழிவு வருமே. ஆனால் அப்பம் பேசுவதை விட சீரழிவை கட்டுப்படுத்துவதற்கு முன்னால் சீரழிவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை நாம் உணர்ந்து கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும். இன்றைக்கு இதை ஆமோதிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் அல்ல, இதே தேசத்தில் இருக்கிறார்கள். நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அடுத்த ஆட்சியை காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேருக்கு இதுக்கு சப்போர்ட் தெரியுமா? இங்க யாரும் இந்த காரியத்தை தவறு என்று பேசுபவர்கள் இல்லை. நியாயம் தானே? இதில் என்ன இருக்கிறது? அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சி. உலகத்தில் பலரும் செல்ல பிராணிகள் வளர்க்கிறார்கள் தெரியுமா? நாய், பூனை, குரங்கு, கண்டதுகள் இதெல்லாம் வளர்க்கிறாங்க. இஸ்லாத்தில் செல்ல பிராணி வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கு. அது பெரிய அளவில் ஆர்வமூட்டப்பட்ட காரியம். ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்களா? வளர்க்கல. இல்ல, வளர்த்தா தப்பு இல்லை. சில நபி தோழர்கள் பூனையை வளர்த்தார்கள், பார்க்க முடிந்தது. வளருங்க, நன்மை அப்படியே ரசூலுல்லாஹ் எங்க சொன்னாங்களா? நன்மை இருக்கு, விரும்பினா வளர்த்துக்க, விருப்பம் விட்டுக்க, அவ்வளவுதான். செல்ல பிராணி விஷயத்துல மார்க்க அவ்வளவுதான் சொல்லி தருது. ஆனால் இது உண்மையிலேயே உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், இது உண்மை. இந்த தகவல் உலக அளவில் செல்லப்பிராணியை வளர்ப்பவர்கள் ஒரு கணிசமான தொகையினர்கள் வளர்ப்பதை உடல் உறவுக்காகவும். எவ்வளவு கேவலமா அந்த உலகம் போகுது பாத்தீங்களா? உடல் உறவுக்கு தான் வளர்க்கவே செய்யறாங்க. நாயை வளர்ப்பதும் பூனை வளர்ப்பதும் இன்ன பிற ஜீவனை வளர்ப்பதுமே இதற்காகத்தான். இந்த உலகம் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் ஆண் பிள்ளைகளை நீங்கள் ஆண் பிள்ளைகளிடமிருந்தே காக்க வேண்டிய ஒரு நிலை தள்ளப்படுகிறோம். உங்கள் பெண் பிள்ளைகளை பெண் தோழிகளிடமிருந்தே காக்கப்படுகிற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். சமுதாயத்திற்கு வெட்க உணர்வை ஊட்டுங்கள். வெட்க உணர்வு அவசியம். நபி அவர்கள் சொன்னார்கள், முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறை தூதர் சொன்னாராம், தன் மக்களை அழைத்து, மக்களே, எதுல நீ வெட்கப்படலையோ
நீ விரும்பியதை செய். என்ன அர்த்தம்? வெட்கமே போயிடுச்சு. இனிமே நீ செஞ்சா என்ன, செய்யாட்டி என்னத்தான் செஞ்சுட்டு போ. வெட்க உணர்வு அவசியம். எந்த அளவிற்கு என்றால், தன் தாயாகவே இருந்தாலும் ஒரு பெண் குளிக்கும் போது தன் உடலை மறைக்கிறாள் என்றால் அதுதான் வெட்க உணர்வு. தன் தந்தையாகவே இருந்தாலும் ஆடை மாற்றும் போது தந்தை விட்டு விலகி நிற்கிறானே ஒரு ஆண், அதான் வெட்க உணர்வு. எனக்கும் என்னை படைத்தவனுக்கு மத்தியில் தான் திரை இல்லையே ஒளிய, என்னை கட்டியவனுக்கு மத்தியில் தான் திரை இல்லையே ஒளிய, என்னை கட்டியவனுக்கு மத்தியில் தான் திரை இல்லையே ஒளிய, உலகத்தில் அத்தனை பேருக்கு மத்தியில் திரைக்குள்ளே வாழுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வெட்க உணர்வு இருக்கிறது. இது இஸ்லாம் ஊட்டுகிற அடிப்படை பண்பு. இந்த காரியத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இதை நீங்கள் தடுக்க தவறிவிட்டால், வளர்ந்து வரக்கூடிய மாணவர்களிடத்தில், இளைஞர்களிடத்தில் இதை நீங்கள் தடுக்க தவறிவிட்டால், ஒரு 20 வருஷம் பசங்கள்ட்ட இதை அப்படியே பரவச்சுன்னு வைங்களேன், 20 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இளைஞன் எவனும் திருமணம் முடிக்க மாட்டான். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த காரியத்தை நீங்க தடுக்கலைன்னா, ஏன் இது வளரத்தான் செய்யும். நீங்க என்னத்தை செய்யுங்க, இது காட்டு தீயா வளருதா இல்லையான்னு பாருங்க, இது கண்டிப்பாக வளரும். அவன் திருமணத்தின் மூலமாக அடையக்கூடிய இன்பத்தை திருமணம் இல்லாமல் அடையக்கூடிய இடத்துக்கு வருவான். எனக்கு வேண்டாம் கல்யாணங்கிற இடத்துக்கு வருவான். இந்த சமூகத்தை அழித்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமை படைத்து இன்னொரு ஆதம படைக்கலையே, ஹவ்வாவத்தான படைத்தான். உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்தில் குடியமருங்கள், நீங்கள் விரும்பியவாறு வாழுங்கள், விரும்பியதை சாப்பிடுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தடை விதித்து தம்பதியர்களாகத்தானே அல்லாஹ் உள்ளே அனுப்பினான். மனித குலத்தினுடைய அடிப்படை அதுதானே. இது இஸ்லாம் சொல்லுகிற மாண்பல்ல, இயற்கை சொல்லுகிற மாண்பு இதுதானே. அந்த பண்பை சீர்குலைக்கக்கூடிய பல அடிப்படைகள் இளைஞர்களிடத்தில், வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களிடத்தில் இருக்கிறது, முதியவர்களிடத்திலும் இருக்கிறது என்பது வேதனை அளிக்கிற நிகழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களிடத்தில் சில இளைஞர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும், அதன் தேவை இருக்கிறோம், செய்ய முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாத் ஃபல்யத்தஸவ்வஜ், கல்யாணம் முடிக்க தாக்கத்து இருந்தால், உடலால் பொருளால் மனதால், அது ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி, அதை கட்டி கூட்டு போறது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு திறமை வேணும், அதுக்கு ஒரு பக்குவம் எல்லாருக்கும் உண்டு, அதுக்கு ஒரு காலம் வரும். அந்த பக்குவத்தை அடைந்தால் ஃபல்யத்தஸவ்வஜ், கல்யாணத்தை முடி. ஒருவேளை அந்த பக்குவம் உனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா, என்ன செய்யலாம்? நோன்பு வை, நாங்க ரசூலுல்லாஹ் அதான் கரெக்ட். நோன்பு வைப்பா, அல்லாஹ்வுடைய ஞானத்திலேயே மூழ்கி இருக்கு, அல்லாஹ்வை சிந்திப்பதிலேயே ஈடுபடு, வழிபாடு, நோன்பு, தொழுகை, இன்ன பிற மார்க்க ரீதியான செயல்பாட்டில் மூழ்கிரு. அது இது கட்டுப்படுத்தும். இது தற்காலிகம். எது தற்காலிகம்? இந்த நோன்பு தற்காலிகம், அது நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு திருமணத்துல தான் இருக்கு. நபியே, உமக்கு முன்னால் எந்த நபியை அனுப்பினாலும் சரி, அவர்களை திருமணம் முடித்தவர்களாக, பிள்ளைகளை கொடுத்தவர்களாகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த மனைவி காஃபிரா முஸ்லிமாங்கிற இரண்டாவது மனைவியை கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் மனைவி உண்டு. நபி ஆதமில் ஆரம்பித்து நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அத்தனை பேருக்கும் மனைவிமார்கள் இருந்தார்கள். இந்த வாழ்க்கை தான் மனித குலத்தை மேம்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்கு, இந்த சிறார்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு, வளர்ந்து வரக்கூடிய இளம் பெண்களுக்கு நீங்கள் போதிக்க தவறிவிட்டால், இந்த இன்பத்தை திருமணத்தின் மூலமாகவே அன்றி நீங்கள் அனுபவிக்க கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கை செய்ய தவறிவிட்டால், நீங்கள் வாழுகிற காலத்தில் இந்த ஊரினுடைய அழிவை பார்த்துவிட்டு மரணிக்கிற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சில காரியங்களில் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தாவது இந்த சமூக இளைஞர்களை, பெரியவர்களுக்கு மார்க்க ரீதியான போதனைகளை கொண்டு போய் சேர்த்து, இயற்கையின் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களை, கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து. இந்த இன்றைக்கு பேசிய இந்த கருத்து, ஓரின சேர்க்கை பற்றிய செய்தி, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னிடத்தில் ஒருவர் இதை பேச வேண்டும் என்று முறையிட்டார்.
அதெல்லாம் பேச வேண்டிய அளவுக்கு முக்கியமா என்று அலட்சியம் செய்தோம். தலைப்பு என்கிட்ட வரும்போது இது பேச வேண்டிய தேவை இல்லையே அப்படின்னு அலட்சியம் செய்தேன். இப்ப இன்றைக்கு மாணவர்கள்ட்ட இது வளருதுன்னு பார்க்கும்போது அன்றைக்கு பேசாம விட்டுட்டோமோ, இது அன்னைக்கே பிரச்சாரமாக முன்னெடுக்காமல் விட்டுவிட்டோமோ என்ற ஒரு கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது. உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இதை போதியுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் ஒழுக்கம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அந்த ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு மார்க்க ரீதியான சிந்தனைகளை சொல்லிக் கொடுங்கள் என்பதோடு ஒரு அறிவிப்போடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாரத்தினுடைய ஜும்மாவின் வசூல் நம்முடைய பள்ளியின் மேல் தளத்தை முழுமைப்படுத்துவதற்காக, கட்டுமானத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி நாம் பொருளாதாரத்தை செலவழிக்க இருக்கிறோம். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாகவே அது கட்டுமானம் தடைப்பட்டு நிற்கிறது. காரணம், நாம் மீண்டும் சொல்கிறோம், இந்த பள்ளியை நிர்வகிப்பவர்களோ பள்ளியோடு சொந்தம் கொண்டாடக்கூடிய மக்களோ செல்வந்தர்களோ கோடீஸ்வரர்களோ கிடையாது. அப்படி ஒருவேளை இருந்தால் கூட ஏனைய பள்ளிகளை கவனிப்பதை போன்று இந்த பள்ளியை கவனிப்பவர்களும் கிடையாது. இது அவர்களை குறைப்படுத்துவதற்கல்ல. காரணம், இந்த பள்ளி என்றாலே பலரும் ஒரு வெறுப்பாக பார்க்கிறார்கள். நீங்கள் கொடுக்கிற நெருக்கடியும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நீங்க சொல்லுகிற பிரச்சாரமும் அது நல்லதை போன்று தெரிந்தாலும் கூட அது சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறது என்பதை போன்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பிரச்சாரம் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கைக்கூலியை வரதட்சணையை பெண் வீட்டுக்கு போவதை தடை என்று நாம் சொன்னோம். இதே ஊருக்கு வந்து பிரச்சாரம் செய்து இருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேசும்போது அதை வழியாக வேதனையாக கஷ்டமாக பார்த்தவர்கள் அன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக பிரச்சாரம் செய்திருக்க கூடாது, இன்றைக்கு நாங்கள் வழியை அனுபவிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பள்ளி என்பது எதற்கு தெரியுமா? வெறும் தொழுகைக்காக அல்ல. தொழுகைக்காகத்தான் பள்ளினா பள்ளியை மட்டும் கட்டிட்டு போயிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கான நற்போதனை செய்யக்கூடிய ஜும்மா என்கிற மேடை உருவாக்கியது மக்களினுடைய நன்மைகளை அதை அதிகப்படுத்துவதற்கும் தீமைகளை மட்டுப்படுத்தி அதை குறைப்பதற்குமான காரியத்தை நபி அவர்கள் இந்த ஜும்மாவை நிகழ்த்தினார்கள். வெறும் ஜும்மாவில் கதைகளையும் புராணங்களையும் பேசிவிட்டு கடந்து செல்கிறோமே ஆனால் அந்த அமானிதத்திற்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த அமானிதத்தை உணர்ந்து கொண்டுதான் யாருக்கும் மத்தியிலும் நாம் வளைந்து கொடுக்காமல் சளைத்து போகாமல் இஸ்லாமிய மார்க்க கருத்துக்களை நெஞ்சுறுதியோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியினுடைய கட்டுமானத்தை முழுமைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் தேவை எங்களுக்கு இருக்கிறது. நம்முடைய வீடுகளாக இருந்தால் அதை முழுமைப்படுத்துவதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்வோமோ, அல்லாஹ்வுடைய ஆலயம் தொடர்ச்சியாக ஏராளமான நற்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் வாரம் வாரம் தீனியாத் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். டியூஷன் சென்டரையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி தினம் தினம் உயிரோட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னமும் அல்லாஹ் நாடுகிற காலம் வரை ஒரு குறிப்பிட்ட பெரும் தொலைதூரம் இந்த பள்ளி ஹயாத்தாக வாழ வேண்டும் என்றால் மக்களா இறைவனுடைய நாட்டத்துக்கு பிறகுதான், அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகு நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரம் என்பது எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். நபி அவர்கள் நரகத்தை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அப்போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இத்தக்கின் நார் ஒலவு பிஷக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் நினைவுபடுத்துகிறோம். பெரும் பொருளாதாரத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து, சுவன வாழ்வை எதிர்பார்த்து, நரக விடுதலை எதிர்பார்த்து இந்த பள்ளி கட்டமைக்கப்படுமையானால் இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் நாடுகிற வரை சத்திய கருத்துக்களை யாருக்கு மத்தியிலும் காய்தல் உவறுதல், இவர் கோபப்பட்டு விடுவார், இவர் மனவேதனைப்பட்டு விடுவார் என்ற எந்த விதமான தயவதாட்சனை பார்க்கப்படாமல் திருமறை குர்ஆனின் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தா பிமா துமர், நபியே தயவதாட்சனை பார்க்காமல் எடுத்துரையுங்கள். வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபின், உங்கள் நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நெஞ்சுறுதி மிக்க கருத்துக்களை, மார்க்க சிந்தனைகளை இந்த பள்ளியில் நாம் தொடர்ச்சியாக செய்வோம். அதில் உங்களுக்கான நற்கூலியும் இருக்கிறது என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இறுதியாக நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பெரிய நெசவு தெருவில் உள்ள ஹாமிதியா தைக்கால் என்ற அந்த மொஹல்லாவினுடைய தைக்காவில் வைத்து மாபெரும் இரத்த தான முகாம் ஒன்றை நாம் ஏற்பாடு செய்கிறோம். இந்திய சுதந்திர விஷயத்தில் இந்த நாட்டிற்காக பழங்குடியினர்கள், அருந்ததி இனத்தவர்கள், தலித்து மக்கள், சீக்கியர்கள் போராடினார்கள். அவர்கள் போராட்டம் கொச்சைப்படுத்துவதற்கல்ல, ஆனால் அவர்கள் சதவீதத்திற்கு போராடியதை விட நாம நம்முடைய சதவீதத்திற்கு மிக அதிகமாக போராடி இருக்கிறோம்.
3% அன்றைக்கு இந்தியாவில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை. ஆனால் அன்றைக்கே 1 லட்சத்தில் உயிர் விட்டவர்களில் 63,000 பேர் முஸ்லிம். 3,000 பேர் செத்துட்டாங்க, எங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு ஒதுங்கல. 63,000 பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், கல்வி இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ சுதந்திரம் அடையும் போது மற்ற சமுதாய மக்கள் முன்னணியில் இருந்தார்கள். நாங்கள் 50 ஆண்டு காலம் பின்னணியில் இருந்தோம். நம்முடைய சமுதாயம் இவ்வளவு பெரிய தியாகத்தை அன்றைக்கு செய்தோம். இன்றைக்கு மீண்டும் இந்தியாவில் ஒரு பெரும் புரட்சி வெடித்திருக்கிறது. சமீபத்தில் 2-3 நாட்களாக மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் வருமையானால் அதற்கு முன்பு நடந்ததை விட உயிர் தியாகங்களையோ பொருளாதார தியாகங்களையோ அர்ப்பணிப்புகளையோ கட்டாயம் இந்த முஸ்லிம்கள் மீண்டும் செய்வார்கள் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு முத்தாய்ப்பு தான் இந்த இரத்த தான முகாம் என்பதை உணர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய குருதியை கொடையாக தருவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.